இப்படி இருந்த நம்மளோட கேக்கை இப்படி ஆக்கிட்டாங்க. இந்த கேக் வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒரு அக்காவோட கல்யாணத்துக்காக அவங்களோட தம்பி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு 1½ kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக். டிசைன் ஃபுல்லாமே நீயே கஸ்டமைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேக்கை நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வெட்டிங் கேக்கில் சைடில் தான் ரோசஸ் அண்ட் பேபி பெட் ஃப்ளவர் வைப்போம். இந்த டைம் வந்து நம்ம டாப் டயரில் மேலே ஃபுல்லாகவே ஒரு பொக்கே மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பேபி பிங்க் ஃப்ளவரும் ரோஸும் பேபி பட்டுமே வாங்கிட்டு வந்து மேலே ஃபுல்லாகவே நான் வந்து ரோஸஸும் அந்த பட்டும் வச்சுட்டேன். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தென் இந்த கசின்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தில் நம்ம கேக்கை பண்ணி கொண்டு போகிறத விட அவங்களெல்லாம் திரட்டிட்டு வந்து அந்த கேக்கை வந்து சீக்கிரம் கட் பண்ணுறது தான் பெரிய வேலை. ஏன்னா அப்போ தான் ஒருத்தங்க டான்ஸ் ஆட போயிடுவாங்க, ஒருத்தங்க சாப்பிட போயிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்து கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த கேக்கை நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேனோ அந்த மாதிரி மேலே ஃபுல்லாகவே அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. தென் க்ரூம் அண்ட் ப்ரைடோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து எழுதி நடுவில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். தென் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு பார்த்தா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஒயிட் ஃபாக்ஸ் பால்ஸ் வச்சும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்து கேக் கட் பண்ணி இந்த ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணத்துக்கு ஒரு பர்த்டேஸ்க்கு கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் வேணுமா? நீங்கள் ஈரோடில் பவானி அண்ட் கொமராபாளையம் இன்னும் அரௌண்ட் எங்கே இருந்தாலும் கேக்ஸ் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பிக்கப்பும் பண்ணிக்கலாம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர் டிஎம் பண்ணுங்கள். பாய்.